எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டு நமக்கு எம்டிஎஸ்க்கான டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்போ டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட்டு 30 செப்டம்பர் 2024 14 நவம்பர் 2024 வரை. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பரில் ஆரம்பிக்குது. இதிலேருந்து ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ன்ட்டு ஒரு நாளைக்கு ஷிஃப்ட் போட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி வரை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 நவம்பர் 3 ஷிஃப்டாக நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு வேக்கண்ட் ஆல்ரெடி இந்த குவாரண்டை போட்டு விட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6144. எம்டிஎஸ்க்கான வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னா 6144. ஆக்சுவலாக அவங்க நோட்டிஃபிகேஷன் போடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4887 இருந்தது. இப்போ 6144, கிட்டத்தட்ட 6150 வேக்கண்ட் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டிஎஸ்க்கான வேக்கண்ட் இருக்குது. அப்போ நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர் தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 15 டேஸ் இருக்குது. ஆகஸ்ட்டில் சாலிடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 13. சரிங்களா? 14 15ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் வச்சுக்குவோம். 15 டேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட்லேயும் அதில் ஒரு 30 டேஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 45 டேஸ் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அந்த 45 டேஸுக்கு கரெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருப்போம். சரிங்களா? அந்த 50%ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியா, இங்கிலீஷ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ். இது போக ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங் நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ இதில் உங்களுக்கான வீடியோ லிஸ்ட்டு கொடுத்துருவேன். இங்கிலீஷ்க்கு என்னென்ன வீடியோ எடுக்க போகிறோம், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்னென்ன வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த 45 டேஸ் பிளான் பண்ணி ஒரு ஷெடியூலாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? 45 டேஸ் ஷெடியூல் நாளைக்கு உங்களுக்கு கையில் கிடச்சிரும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் எம்டிஎஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் எம்டிஎஸ் 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 3 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டாலே 45 டேஸ் வந்துடுது. அப்போ வீக்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டெஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 45 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அக்யூரஸின்ற வார்த்தையை விட நோ நெகட்டிவ். நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ நெகட்டிவ். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கு வாங்கிடவே கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக போடணும், தெரியாத கொஸ்டினை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணி பழகணும். அப்போ நோ நெகட்டிவ் மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெமரி பண்ண எல்லாத்தையுமே அங்கே டெலிவரி கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி சார் டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ராக்டிஸ் அங்கே போய் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த மெமரி பண்ண சினானிம்ஸாக இருக்கட்டும், ஆண்டனிம்ஸாக இருக்கட்டும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸாக இருக்கட்டும், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வெளியில் கரெக்ட் ஆன்சராக வரணும். சரிங்களா? அதை நீங்கள் படித்ததாக இருக்கும், அந்த படித்ததுக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சப்ஜெக்ட் ஜிகே ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். ஸ்டாட்டிக் ஜிகே படித்தா மட்டும்தான் போட முடியும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல நம்ம 2 டாபிக் தான் முடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்த டாப்பிக்கை எவ்வளோ குயிக்காக போட முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ ஷெடியூல் நாளைக்கு கொடுத்துருவேன். எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம 45 டேஸ் ஒரு வார் ரூம் மாதிரி, சரிங்களா, போர்க்கால அடிப்படையில் 45 நாள் படிக்க போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு சாலிடாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட மற்ற ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 45 நாளில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? படித்து முடித்து ப்ராக்டிஸும் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராகிடலாம். இப்போ நமக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. என்றைக்கு முடியுது அப்படின்னா 14 நவம்பர். கிட்டத்தட்ட 15 நாள் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ட்டு 3 45 ஷிஃப்ட்டு நடத்த போகிறாங்க. சரிங்களா? இப்போ 45 ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். அப்போ இந்த 45 ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க போவாங்க. நமக்கு என்றைக்கு டேட் வருது அப்படின்றது நமக்கு ஹால் டிக்கெட் வர்றப்போ தெரியும். சரிங்களா? அது வரை கீப் ஆன் ஸ்டடியிங். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல்லா படிங்க. 45 நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 45 நாள் தான் உங்களோட பின்னாடி இருக்கிற 30 வருஷத்துக்கான வேலைக்கான கனவை நிறைவேற்ற போகிற நாட்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 45 நாளையும் ஒரு தெளிவான ஷெடியூலை போட்டு என்னெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. அவங்க இது படிக்க சொல்கிறாங்க, இவங்க அதை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு வாஸ்ட்டாக போயிடாதீங்க. எம்டிஎஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் நல்லா படிங்க. ஸ்கோரிங் ஏரியா இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்டு ரீசனிங். சரிங்களா? அப்போ ஒரு 60% ஆஃப் மார்க் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு இதில் 100% கொடுங்க இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. இதுதான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45 டேஸில் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். 30 செப்டம்பர் தான் நமக்கு எக்ஸாம். அது வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டேஸ் நம்ம கையில் இருக்குது. சாலிடாக படிங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 45 நாளும் படிங்க. கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.